எங்களுடைய கூட்டங்களிலே அற்புதங்கள் நடக்கின்றன, அதிசயங்கள் நடக்கின்றன. யாரெல்லாம் வியாதியோடு வருகிறார்களோ அவர்கள் எல்லோருமே சுகமாக்கப்பட்டு, கடன் பிரச்சனையோடு வருகிறவர்களுக்கு கடன்கள் அடைக்கப்பட்டு, தேவன் வல்லமையா எங்களுடைய கூட்டங்களிலே செய்யக்கூடிய அற்புதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய கூட்டங்களுக்கு நீங்க வரணும் அப்படின்னு யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ தயவு செய்து அவர்களுடைய கூட்டங்களுக்கு போகாதீங்க. இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு ஏன் போகக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு வீடியோவை நான் காட்டுறேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்த உடனேயே நீங்கள் முடிவு செய்யுங்க, இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு போகலாமா வேண்டாமான்னு. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க. இந்த வீடியோவில் ஒரு போதகர் ஒரு பொண்ணுடைய கன்னத்தை பிடிச்சு அந்த பொண்ணுடைய வாய்க்கிட்ட ஊதுறார். உடனே அந்த பொண்ணு பின்னாடி போனதும் இவர் போய் அவங்களுடைய வயிற்று பிடிக்கிறார். இதே போல தான் இன்னொரு பொண்ணுடைய தலை மேலே கை வச்சு ஜெபிச்சுட்டு இருந்தவர் உடனே அவர்களுடைய முகத்தில் கை வைக்கிறாரு, அப்புறம் ஷோல்டரில் கை வைக்கிறாரு. இப்படி பெண்களுடைய அனுமதிகளை கேட்காமல் அவர்களை தொடரதும், அவர்களிடத்துல நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றதும் எந்த அளவு ஒரு அருவருப்பா இருக்குதுன்னு நீங்க பாருங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்படிப்பட்ட கூட்டங்கள்ல நடக்கிறத வீடியோ வேற எடுத்து யூடியூப்ல வெளியிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, சினிமால ஒரு நடிகையை தொடும்போது நம்ம என்ன நினைப்போம்? என்ன இப்படிப்பட்ட ஆபாசமான காட்சிகள் எல்லாம் படத்துல வைக்கப்பட்டிருக்குது, அந்த படத்தை சின்ன குழந்தைகளுக்கு காட்டக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இப்படிப்பட்ட கிறிஸ்தவ கூட்டங்கள்ல வெளிப்படையாகவே இப்படிப்பட்ட ஆபாசமான காட்சிகள் எல்லாம் நடக்குதுன்னா அப்போ கிறிஸ்தவம் எந்த அளவுக்கு ஒரு அவலட்சணமான நிலைமைக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்றத யோசிங்க. இப்ப நீங்க நினைக்கலாம், இது ஒரு வட இந்தியால நடந்த ஒரு சம்பவம், அங்கிருந்த சர்ச்சில் தான் இப்படி நடந்திருக்கு, இங்க தமிழ்நாட்டுல எங்கேயுமே நடக்கிறது இல்ல அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் உண்மையாகவே இப்படிப்பட்ட காரியங்கள் தமிழ்நாட்டிலையும் நடக்குது. பெண்களை அவர்களுடைய அனுமதி கேட்காம தொடரதும், தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, பெற்றுக்கொள் என்று ஆண்கள் பெண்கள் மேல கை வச்சு தள்ளி விடுகிற கூட்டங்கள் தமிழ்நாட்டுல ஏராளம். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நானே அநேக கூட்டங்கள்ல பார்த்திருக்கிறேன். போதகர்கள் எந்த அளவுக்கு தேவன் உங்களை விடுவிக்கிறார், அற்புதம் அளிக்கிறார் என்று சொல்லி தள்ளி விடுறாங்க. மிகவும் மோசமாக காட்டு மிராண்டிகள் போல நடந்துக்கிறாங்க. கேட்டா தேவனுடைய அபிஷேகம் எங்கள் மேல இருக்குது, வல்லமைகள் எங்கள் மேல இருக்குதுன்னு பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு போதகரை சொல்றேன். அந்த போதகர் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். அவருடைய கூட்டங்கள்லயும் நான் கலந்துருக்கிறேன். அவரும் இதே போலதான் தங்களுடைய கூட்டங்களுக்கு வருகிறவர்களுக்கெல்லாம் அற்புதங்கள் கிடைக்குது, அதிசயங்கள் கிடைக்குதுன்னு சொல்லி எல்லோர் மேலையும் கை வச்சு ஜெபம் பண்ணுவார். அதுவும் விசேஷமாக பெண்கள் மேல கை போடுறதும் அவர்களை தொட்டு ஜெபிக்கிறதுமாக இருந்தார். ஆனா இப்போ அவர் இறந்துட்டார். அந்த போதகர் இன்றைக்கு உயிரோடு இல்லை. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நடக்க கூடாதுன்னா தயவு செய்து இந்த வீடியோ கேட்கிற யாராவது இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு போறீங்கன்னா தயவு செய்து போகாதீங்க. முதலாவது, இப்படிப்பட்ட கூட்டங்களை ஏற்படுத்துறாங்களே அவங்களை கண்டிக்கணும். ஏன்னா அவர்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஏதாவது ஒரு போதகர் என்னிடத்துல அற்புத சுகமளிக்கும் வரம் இருக்கிறது, என்னால் பல அற்புதங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா போதும், உடனே ஏதாவது ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அந்த போதகரை கொண்டு வந்து பெண்கள் மேல கை வைக்கிறதும், ஆண்கள் மேல கை வைக்கிறதும், அவர்களுடைய அனுமதி இல்லாம தொடுகிறதும், அதை வீடியோ எடுத்து பொது தளங்கள்ல வெளியிடுகிறதுமாக செய்ய வைக்கிறதே இவங்க தான். யாரு இப்படிப்பட்ட கூட்டங்களை ஏற்படுத்துறாங்களே அவங்க. எல்லோரும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட கூட்டங்கள் தேவனுடைய நாமத்தை இழிவுபடுத்துகிறதாக இருக்கிறது, தேவனுக்கு அவமான பெயரை கொண்டு வருகிறது. அதனால இதிலிருந்து நான் மனம் திரும்பணும் அப்படின்னு முதலாவது இப்படிப்பட்ட கூட்டங்களை ஏற்படுத்துகிறவர்கள் மனம் திரும்பணும்.